காலையில் உன் வதனம் வந்து மடைக்கலமே தரிசனம் தருவாயு ஏசையா 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 காலையில் உன் வதனம் வந்து மடைக்கலமே தரிசனம் தருவாயு ஏசையா 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 உலகில் வாழ்வுயிர்க்கெல்லாம் ஊற்றாகி உருவாகி உலகில் வாழ்வுயிர்க்கெல்லாம் ஊற்றாகி உருவாகி தினம் தினம் எம்மை காக்கும் ஏசையா 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 காலையில் உன் வதனம் வந்து மடைக்கலமே தரிசனம் தருவாயு ஏசையா 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 உலகில் வாழ்வுயிர்க்கெல்லாம் ஊற்றாகி உருவாகி உலகில் வாழ்வுயிர்க்கெல்லாம் ஊற்றாகி உருவாகி தினம் தினம் எம்மை காக்கும் ஏசையா 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 காலையில் உன் வதனம் வந்து மடைக்கலமே தரிசனம் தருவாயு ஏசையா ஏசையா வரம் இந்தவராய் உண்மையின் உறுதுணையாய் ஊக்கத்தின் ஒன்றுகோலாய் எண்ணிலாய் எல்லோரையும் உங்களையும் என்னையும் எங்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த திருத்தலத்தில் இருந்து கொண்டு தியானிச்சு கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த திருத்தலத்திற்கு வர முடியாமல் இருக்கின்றவர்களையும் இந்த தியானத்தில் வர முடியாமல் இருக்கின்றவர்களையும் புறமே வெளியே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களையும் ஏற்று வழி நடத்துகிற வழி நடத்திய வழி நடத்த இருக்கின்ற உங்கள் பெருமான் என்னுடைய பெருமான் இயேசு பெருமானை போற்றி வணங்குகிறேன். நல்லா இருக்கீங்களா? 47:1 புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. ரெண்டு வெள்ளியாச்சா என்ன நேத்து வந்து தியானத்துல வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும், ஏசப்பாவை மகத்துவப்படுத்தணும், தெய்வத்தை மகத்துவப்படுத்தணும்னா சும்மா கையடி மக்களை கையிடுறா அப்படி அடிக்க கூடாது. என்ன பேசினாலும் என்ன சிந்திச்சாலும் என்ன தியானிச்சாலும் வஜன வழியே சிந்திக்கணும், இறை வார்த்தை வழியே கையடிக்கணும். இறை வார்த்தை அப்போ இன்னும் முதல் எப்ப தெய்வத்தை மகத்துவப்படுத்தியாலும் தெய்வத்துக்கு நன்றி சொல்லியாலும் நம்ம செய்யறது வஜன வழியா நன்றி சொல்லணும். அப்ப நான் வஜனத்தை சொல்லுவேன், நீங்கள் கையடிக்கணும்.
சங்கீதம் 47:1 என்ன சொல்லுது? யாராவது ஒரு ஆள் எடுத்து வாசிங்க. மக்கள் இனங்களே, மக்கள் இனங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள். எப்படி? களிப்புடன் கை எப்படி? கொட்டு. சும்மா ஐயா 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 அப்படி அடிக்க கூடாது. களிப்புடன் கை கொட்டு. நம்ம ஃபாதர் 2 வாரம் நல்லா பாட்டு பாட்டுருந்தாங்க, நமக்கு குரூப்பை நல்லா பாட்டு பாட்டுருந்தாங்க. நீங்க எப்ப இப்ப என் கை உடஞ்சு போகுமா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் கஞ்சி புட்டி போகுமா, அந்த ஒரு இதுல 5 அடிமா 5 அடி 5 அடிமா 5 அடி அங்கன்னு இல்ல, களிப்புடன் கை கொட்ட வேண்டும், கை தட்டுங்கள் அப்படி. அப்போ நான் சொல்லுவேன், சங்கீர்த்தனம் 47:1 என்று சொல்லும் பொழுது நீங்க நல்லா கையடிக்கணும், கரம் தட்ட வேண்டும். அடுத்தது சங்கீர்த்தனம் விட்டுட்டு 47 மட்டும் தான் சொல்லு, 47:1 என்று சொல்லுவேன். இன்னும் நான் நல்லா வேகமா அடிக்கணும். 47:1 சொல்ல மாட்டேன், 47 மட்டும் தான் சொல்லுவேன். அப்ப அடிச்சு தகர்க்கணும். அப்ப ரெடியா? ஏசப்பாவுக்கு எப்பெல்லாம் நன்றி சொல்லணும்? நன்றி சொன்னாலே போதும், உங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாத்தையும் ஏசப்பா அவரு கண்டு வச்சிருக்காரு. அவர் வச்சிருக்காரு, அவருக்கு தெரியும். நீ ஒன்னும் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை, நீ நன்றி மட்டும் சொன்னா போதும். நன்றி சொல்லு, அது அவருக்கு எல்லாம் நல்ல நன்மையாக மாற்றி தருவார், கிருபையாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் சங்கீதம் 47:1 47 God bless you, 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 many people. God bless you all, God bless you all, God bless you all, God bless you all, God bless you all. தெய்வம் நீங்கள் எல்லாவரையும் நிறைவான விதத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன், மன்றாடுகிறேன். பைபிள் கொண்டு வந்தாங்க, கை உயர்த்துங்க. I am very happy today. I am very happy today. முதல் நாள்ல யாரும் கொண்டு வரல, இப்ப நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சிஎஸ்ஐக்கு தியானம் கொடுக்க அடுத்த மாறும் மூலக்கோணம் சிஎஸ்ஐ பள்ளியில தியானம் புக் பண்ணியிருக்காங்க, கன்வென்ஷன். அதுக்கு அடுத்து அமரவிழா சிஎஸ்ஐ பள்ளியில தியானம் புக் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்ஐ பள்ளியில போகும்போதெல்லாம் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். வசனத்தை சொன்னா அடுத்த செகண்டே வாசிப்பாங்க. இதுல உலகத்துல சொல் பேச்சு கேட்காத யாரு தெரியுமா? யாரு? நம்ம லாட்டின் பீப்புள். நம்ம தான் சொல் பேச்சு கேட்க மாட்டோம், சொன்னா கேட்க மாட்டோம். சிஎஸ்சி பீப்புள் நல்லா கேட்பாங்க, மத்த சபையில் உள்ள எல்லா மக்களும் நல்லா கேட்பாங்க. நம்ம லாட்டின் மக்கள் மட்டும்தான், நீ என்னடா பெல்லா பாதர் மொட்டை பாஸ், எனக்கு பேரு இதுக்கு முன்னாடி முடி பாஸ், இப்ப மொட்டை பாஸ். இதுக்கு முன்னாடி முடி, இப்ப நான் முடிவு பண்ணியிருக்கேன். நானா சம்பாதிக்கிற வாரம் சம்பாதிக்கிற பைசா 200 ரூபா நான் சம்பாதிக்கிறது. என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஃபாதர் ஆனப்ப நான் தொடக்கத்தில் நான் சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு 30 வயசுக்கு பிற்பாடு ஒரு ஃபாதர் ஆன ஒரு వ్యక్తిயான ஒரு நபரானு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஊர் பாண்டிச்சேரி. இப்போ நான் பங்குத்தலை பணி நேட்டிங்கர மறை மாவட்டம், அங்கே காட்டாக்கடை என்று அழைக்கப்படுகின்ற டவுன் பேரிஷ், அதுக்கு அடுத்து வில்லேஜ் பேரிஷ், 2 பேரிஷ் இருக்கு. பூவச்சல், காட்டாக்கடை, 2 இடவகையும் 2 பங்கையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அங்கேயும் இது போல வெள்ளிக்கிழமை பாத பூஜா இருக்கு. அதுவும் கொச்சி வெட்டுக்காடு தீர்த்தாடன கேந்திரம், இந்த தீர்த்தலம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு போஸ் இருக்கிறாரு, அந்த போஸ் பேர் தான் ஏசப்பா. எனக்கு ஒரு ஹீரோ இருக்கிறாரு, யார் தெரியுமா? யாரு? அது போஸ், ஏசப்பா போஸ் என்ற போஸ். ஹீரோ அன்னைக்கு வந்தவங்களுக்கு மட்டும் தெரியும். யாரு? அந்தோனியார். என்னுடைய ஹீரோயின் குஷ்பு, நக்மா, கக்மா, முக்மாலாம் இல்ல, அல்போன்சம்மா. அல்போன்சம்மா இந்தியாவுக்கு முதல்ல ஒரு புனிதை கிடைச்சிருக்காங்கன்னா அவங்கதான். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம எனக்கு ரொம்ப வேற ஒரு ஆள் பிடிக்கும். அவருக்கு பேர் நான் வச்சது, நீங்களும் அப்படி வைக்காதீங்கன்னா. எனக்கு ஒரு பங்காளி உண்டு. எனக்கு ஒரு பங்காளி தேவசகாயம் பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பங்காளி, என்னுடைய அப்பா பேரு பெலவேந்திர சூசை பிள்ளை. அது சூசை பிள்ளை, இது பெலவேந்திர சூசை பிள்ளை, இது நீலகண்ட பிள்ளை, தேவசகாயம் பிள்ளை. அது கொண்டு என்னுடைய பங்காளி செயின்ட் சூப்பரா. 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து நாங்க வணக்கம் செல்வதற்காக இங்க வந்தேன். அப்ப இந்த ஷெட்டு போறத குழி போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான்
ரெண்டு கருத்து வச்சேன், ரெண்டும் நடந்துச்சு. ரெண்டு கருத்து, ரெண்டு ஜப கருத்து வச்சேன். ஒண்ணு, இந்த ஷெட்டு போடும்போது போட்டுட்டு என்ன தியானம் கொடுக்க நீ கூப்பிடணும். என்ன, ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஈ பிள்ளையை நீ கூப்பிடணும். நீ நீலக்கண்ட பிள்ளை, இது பிள்ளை சூசை பிள்ளை நீ கூப்பிடணும் அப்படின்னு ஒரு நியோகம், ஒரு கருத்து வச்சேன். ரெண்டாவது, என்னுடைய பங்குலேருந்து ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்து காமிச்சேன். இவர் நல்லா வேண்டிக்க, இவரு உங்களுக்கு வேண்டி பரிந்து பேசுவாரு. ஒரே வருஷத்துல உங்களுக்கு நீங்க கேட்டது கிடைக்கும். கேட்டது ஒரே வருஷத்துல. அங்க அந்த வீட்டுல இப்ப அவருடைய சொரூபத்தை பார்த்த உடனே உன் மனசுல என்ன தோணுதோ அதன் நியோகமா கருத்தா வைக்க, உன்னுடைய ஜப கருத்தா வைக்க. அப்போ குடும்பம் பார்த்த உடனே, நீலகண்ட முகத்தை பார்த்த உடனே அவங்க வச்ச கருத்து நிறைய இருக்கு. ஒரு கருத்தை வை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு கருத்து, எனக்கு வீடு வேணும். அவங்க வாடகை வீட்டுல தான் இருக்காங்க, வீடு வேணும்னு சொன்னாங்க. வைக்கி, ஒரே வருஷத்துல நடக்கும், நடத்தி தருவார் ஏசப்பா. நீலகண்ட பிள்ளை வழியாயிட்டு தேவ சகாயம், பிள்ளை வழியாயிட்டு தேவ சகாயம், தேவனுடைய கிருபையை சகாயமாட்டு மாற்றி கொடுக்கிறவன் தான் தேவ. அதான் தேவ அப்படின்னா தெய்வத்தின் சகாயம். தெய்வத்தின் சகாயத்தை இங்கே இருப்பாரு, சகாயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. அடுத்தது அவங்க எல்லாரும் சேர்ந்து இங்க வர போறாங்க. அவங்களும் நேர்ச்சி வச்சிருக்காங்க, காணிக்க வச்சிருக்காங்க. அவங்க கூட நானும் வருவேன். அது ஒரு வெள்ளிக்கிழமை வருவேன். அவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வருவேன். அவங்களுக்கு நல்ல வீடு கிடைச்சிருக்கு. இங்க வந்து செபிச்சதுங்க. அதே போல இங்க இருக்கின்ற உங்களுடைய மனதிலும் இதயத்திலும் பல கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்தை பார்த்த உடனே சொல்லணும். நிறைய இருக்கு, நிறைய வைக்காத. ஏதாவது ஒண்ணு பிடிச்சாலும் ஒண்ணு பிடிக்கணும், நல்லா பிடிக்கணும். நல்லா பிடிக்கணும். அப்படி இப்ப உள்ள பசங்கள்லாம் இருக்காங்க, இளைஞர்களும் இளம் பெண்களும். இப்பெல்லாம் ஒண்ணு பிடிச்சா ஒண்ணு பிடிக்க மாட்டாங்க. 9 பிடிச்சுக்கிட்டு அவனும் ஏமாத்திட்டு போயிடுவான், இவளும் ஏமாத்திட்டு போயிடுவான். இதுக்கு முன்னாடி பசங்க தான் இந்த மலையாளத்துல சொல்லுவாங்க தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. இங்கேயும் அப்படி தானே சொல்லுவீங்க? ஏமாத்திட்டு போயிடறான்ல, அது மலையாளத்துல சொல்லுவாங்க தேய்ச்சிட்டு போயிட்டான். இந்த லவ் பண்ணிட்டு தேய்ச்சிட்டு போயிடுவாங்க பசங்க. இப்பெல்லாம் பெண்குட்டிகள் பசங்களை தேய்ச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப கண்டெம்பரரி உலகம், கலியுகம், கலிகாலம். அப்படி இல்ல, ஏதாவது ஒண்ணு தேவசாங்கனுடைய முகத்தை பார்த்துட்டு, இந்த ரூபத்தை பார்த்துட்டு, இந்த சுரூபத்தை பார்த்துட்டு, இவருடைய அந்த முகத்தை பார்த்துட்டு, எனக்கு தேவசாகம் பிள்ளையை இதன் எனக்கு சாதிச்சு கொடுக்கணும், எனக்கு இதை வாங்கி கொடுக்கணும் என்று உள்ள அடி உரைச்ச வேறு பிடிச்ச விசுவாசத்தோடு அடி வைக்க, அது நடக்கும். உறப்பான சத்தியம். அப்போ இப்ப முடிவு பண்ணிக்கோ. சாயந்தரம் இருக்கிறவங்க எல்லாம் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். சாயந்தரம் தான் அடிப்பொலி ஆராதனை இருக்கும், சூப்பரான ஒரு ஆராதனை இருக்கும். அதுல நீங்க நேரிட்டு தேவசாயம் பிள்ளை என்னெல்லாம் சகாயம் உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறாரோ அதை அனுபவிக்க முடியும். அதான் இன்னைக்கு சாயந்தரம். அப்போ நல்ல நிலையில் நன்றாக மனச, ஐயோ என் புருஷன் போசனாரு, இப்ப மத்தியானம் சாப்பிட்டாரா இல்லையா, எடுத்து அங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், உபவாசம் இருக்கிறதுனால தயிரை மாத்தி வச்சுட்டு வந்துட்டேன், ஐயோ தயிர் இப்ப எங்க இருக்குன்னு இப்ப போன் கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். அவர் சாப்பிடுவாரு, கவலைப்படாதீங்க, சாப்பிடுவாரு. ஐயோ தொக்கு செய்துட்டு இல்ல, சைடு செய்துட்டு இல்ல, என்ன பண்ணுவாரு, இங்க வந்துட்டேன், உனக்கு தியானம் தாண்டி பெருசா போச்சுடி, உன் புருஷன் நீ மறந்து போயிட்டு அப்படின்னு திட்டுவாரு. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இங்க நினைச்சிரு. உன் உடம்பு இங்க இருக்கும், உன் ஆவி உன் புருஷன் இருக்கும், உன்னோட ஆவி உன் புருஷன் இருக்கும். அப்படி வேண்டாம். எல்லாத்தையும் ஆவி உடம்பு எல்லாத்தையும் இங்க கொண்டு வா, எல்லாம் ஏசப்பா சரியாக்கி தருவாரு. அப்படி 2 கருத்து வச்சா 2ம் தேவசாயம் பிள்ளை சாதிச்சு கொடுத்திருக்காரு. அதே போல நீங்க எல்லா கருத்துக்களும் வைங்க, தேவசாயம் பிள்ளை உங்களுக்கு சாதிச்சு கொடுப்பார். சீராக்கின் ஞானம். நானும் வேற டாபிக் எடுக்க வந்தேன். இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஏசப்பா வேற இப்ப எடுக்க வச்சுட்டாரு. நான் வந்தது வேற, அப்ப இப்ப உங்களுக்கு சொல்ல போறது வேற. சீராக்கி ஞானம் 3வது அதிகாரம். இந்த அமர்வில் நாம் காணான் படிக்கான் போகின்ற நற்செய்தி, இறை வாக்கு இதாரிக்கும். சீராக்கி ஞானம் 3வது அதிகாரம். மதித்து நட. இதான் டாபிக். மதித்து நட, மிதித்து நடக்கல்ல, மதித்து நடக்க.
மிதித்து நடக்க அல்ல. மிதிக்கிறது ஈஸி, மதித்து நட. மதித்து நட, மிதிக்க அல்ல, மதித்து நட. இதான் நம்ம இப்ப சிந்திக்க போறோம். சீராக்க ஞானம் 3:3. தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றன. இப்ப நீங்க தப்பா நினைக்காதீங்க. பாவ சங்கீதன செய்யலன்னாலும் பிரச்சனை இல்ல, இந்த இதை செஞ்சா போதும் அப்படின்னு நான் சொல்லல, வசனம் சொல்லுது, இறை வார்த்தை நமக்கு குறிப்பிடுகின்றது. தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். இளைய தலைமுறை கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. நீங்க சொல்லி கொடுக்கறீங்க, அவங்க சொல்லி கொடுக்கறதை கேட்கிறாங்க. எதிர்காலத்தில் சொல்லி கொடுத்த கேட்டதை அவங்களும் பங்கு வைக்க போறாங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போறாங்க. அப்போ மதித்து நடக்க, மிதித்து நடக்க அல்ல, மதித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? அதான் சீராக்கி ஞானம் 3வது அதிகாரம் 3வது இறை வசனம் நமக்கு சொல்கிறது. தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். நீ பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது எல்லா பாவத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்க. ஆனா பாவ சங்கீதனம் செய்யலனாலும் செய்யலனாலும் பிரச்சனை இல்ல. உன் வீட்டுல இருக்கிற, உன்னோட குடும்பத்தில் இருக்கிற, குடும்பத்திற்கு தலைவராக இருக்கின்ற உன்னுடைய அப்பாவை மதித்து நட. மிதித்து நடக்க அல்ல, மதித்து நடந்தால் என்று சொன்னால் நீ கட்டாயமாக நீ செய்த பாவங்களுக்கு எல்லாம் கழுவாயாக மதித்து நடக்கின்ற அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த பாவத்தில் இருக்கிற அந்த நிலையை மாற்றி, அந்த கழுவாயை மாற்றி கிருபையிലേക്ക് கொண்டு செல்கின்ற, அபிஷேகத்திற்கு கொண்டு செல்கின்ற, ஆசீர்வாதத்திற்கு இட்டு செல்கின்ற, அழைத்து செல்கின்ற ஒரு தருணத்தை, அடையாளத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கும். அப்போ பாப்பா என்ன செய்யணும்? மிதித்து நடத்தணுமா, மதித்து நடக்கணுமா? எல்லா வாயிலும் கொழுக்கட்டை இருக்கா? 2 கொழுக்கட்டை இருக்கா? இட்லி சாப்பிட்டாங்க, கை தூக்கு. இட்லி சாப்பிட்டவங்க அப்ப கொழுக்கட்டை இல்ல. நான் இடைக்கிடைக்கு கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். அப்ப பதில் சொல்லணும். தப்பும் இல்ல, நீங்க சொல்ற பதில் தப்பும் இல்ல, சரியும் இல்ல, சரியான பதிலும் இல்ல, தவறான பதிலும் இல்ல, தைரியமா சொல்லு. அப்போ தந்தையை மதித்து நடக்க வேண்டுமா, தந்தையை மிதித்து நடக்க வேண்டுமா? தந்தை மதித்து நடக்க வேண்டும். தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? என்ன ஒண்ணு சொல்லுவேன். யாரையும் சொல்றாங்க எப்படி இருக்க வேண்டும்? பாவங்களை அகற்ற வேண்டும். பாவங்களை அகற்ற அந்தோனியார் வரணுமா, தேவசாகி பிள்ளை வரணுமா, இது போல தியான குருக்கள் வரணுமா, வேற ஏதாவது டீச்சர்ஸ், மாதா பிதா குரு தெய்வம் அவங்க எல்லாம் வந்து மாற்றணுமா? எப்படி மாற்ற முடியும்? நாமே மாற்றணும். மாற்ற முடியுமா? எப்படி? நான் மாற வேண்டும், நான் திண்மையிலிருந்து நன்மைக்கு மாற வேண்டும் என்று உள்ள அர்த்தம் கலந்த, ஆழமுள்ள அர்த்தம் கலந்த இஷ்டம், அந்த ஆசை இருந்தாலே மாற முடியும். இல்லைன்னா தெய்வத்தினுடைய குறுக்கீடு வரணும், தெய்வத்தினுடைய பராமரிப்பு அது வந்தாலே மாற முடியும். நம்மளா மாறினாதான். நிறைய பேர் வந்து பிரசங்கம் சொல்லுவாங்க, நச்செய்தி கூட்டம், நச்செய்தி கொண்டாட்டம் எல்லாம் சொல்லுவாங்க. பாத பூஜா நிறைய இருக்குது, நவீனா இருக்குது, எல்லாம் இருக்குது. திருப்பலி இருக்குது, திருப்பலி கொண்டாட்டம் எல்லாம் இருக்குது, குடும்ப ஜபம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுல பங்கெடுத்துட்டு காரியம் இல்லை. ஆனா மனசு வேணும், இஷ்டம் வேணும். அந்த இஷ்டம் இருந்தாதான் இது மதித்து நடக்க முடியும். இல்லைங்க மிதித்தே நடப்போம். ഇവിടെ അകത്തമ്മാൾ കുരിശടി തൂത്തൂർ ഫെബ്രുവരി മാസം അവിടെ தியானம் கொடுக்க போனேன். அப்போ தியானம் முடிச்சுட்டு நல்லா காது கொடுத்து கேட்டுருந்தான். தியானம் முடிச்சுட்டு என்னை வீட்டுக்கு மந்திரிக்க கூட்டு போயிட்டு அப்பாவுக்கு கால் முடியல. இவன் போனாதான் எந்த எழுப்பி ஒரு கட்டில உட்கார வைக்க முடியும். இவன் அம்மாட்ட போன் பண்றான். இவன் நினைச்சான் நான்
பொறுமையா தான் வருவேன், ஸ்லோவா வருவேன், இவன் பேசுறது எனக்கு தெரியாது கேட்காது நினைச்சிட்டு போன் பேசுறான். அம்மா அவர எவர அவர அப்பான்னு சொல்லல, இவனுடைய அப்பா அவரு. அம்மா அவரை எப்படியாவது எழுதி உட்கார வைய, ஒன்னாடி தூக்க முடியாது, நீ தூக்குனா நீ கீழே விழுந்துருவ, அவளை எப்படியாவது எழுதி உட்கார வையா அந்த மனுஷனை. அப்ப அவரு மனுஷனை துன்பங்களும் துயரங்களும் பாம்பு கடி, தேலு கடி, பள்ளிக்கடி, இது போல ஒருபாடு கடி இருந்தாலும் வெயில் மழை என்று பாராமல் எந்த நேரத்திலும் எப்படி இருந்தாலும் என் முகம் உயிர் பிழைக்க வேண்டும் சொல்லி உயிர் பிச்சை வாங்கி கொடுத்து வந்தான் அவனுடைய சொந்த அப்ப. அவனுக்கு உடம்பு முடியல, அவன் கால் எந்திரிச்சு உட்கார முடியல, சொல்றது அம்மா அவரை எழுந்து உட்கார வை, நீ போய் தூக்க வேண்டாம், நீ தின்ன அவரும் விழுவாரு நீனும் விழுந்துருவாரு, எப்படியாவது இருக்கிற பால் வந்துட்டு இருக்காரு. அந்த மனுஷன் ஆடு மாடு கோழி கொக்கு கூப்பிடுற போல அந்த மனுஷன். இதே போலதான் இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் கலிகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மகன்களும் மகள்களும் ஏசப்பா மறைக்கல, சிலுவை மறைச்சிச்சு. அதனாலங்க இப்ப என்ன தெரியுதா? வெரி குட், காட் பிளஸ் யூ. எல்லா மகன்களும் மகள்களும் நம்முடைய நடக்கின்ற வழியையும் போகின்ற தடத்தையும் சரியாக தூக்கி பார்க்க வேண்டும். இல்லைன்னா நம்ம மதிச்சு நடக்க மாட்டோம், மிதிச்சே நடப்போம். மிதித்து நடக்கின்றோமா மதித்து நடக்கின்றோமா? அவன் என்ன பேசுறான், செல்லாம் பேசுறான், அது எங்க சொல்ல முடியாது. யூடியூப்ல லைவ்ல போயிட்டு இருக்கு, அதனால நம்ம அவன் பேசுனது எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி அப்பாவை தரக்குறைவாக அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை வளர்த்தாரு. இவன் ஒரு டீச்சர், இவன் டீச்சர், ஆனா முடியல. அப்ப நீங்க சிந்திக்கணும், என்னுடைய அப்பாவுக்கு நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் மதிப்பு கொடுக்கிறேன், எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறேன், எந்த அளவுக்கு அவரை மேன்மையாக கருதுகிறேன் என்று நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். வாப்போ என்று கூப்பிடுவதும் ஆடு மாடு கோழி கோக்கு என்று கூப்பிடுவதும் தவறான. அதற்கு அர்த்தம் மிதித்து நடப்பது, மிதித்து நடப்பது. மதித்து நடக்க வேண்டும் சொன்னால் உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் வேற லெவல்ல வச்சு பார்க்கணும், வேற லெவல்ல வச்சு பார்க்கணும். இந்த பழமொழி இருக்குது, ஒரு மவன் தான் உரியில சோறு, நிறைய மவன் தான் நடு ரோட்டுல சோறு. ஒரு மவன் தான் உரி தெரியுமா? பழைய காலத்துல இந்த தயிர் மோர்லாம் வச்சு பூனை இதெல்லாம் பூனெல்லாம் குடிக்காத அளவுக்கு அது கயிறை கட்டி அந்த உரியில இந்த தயிர் மோர்லாம் இருக்கும், குழம்பு எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. என்னுடைய அம்மா வடை சுட்டு அதில் வச்சிருப்பாங்க. வடை சுட்டு வேற எல்லாம் தின்னுட்டு போயிடும், அதனால அப்படி சுட்டு வச்சிருப்பாங்க. ஆனா என்னுடைய அம்மா என்ன அப்படி பார்த்துக்க மாட்டாங்க. என்னுடைய அம்மா என்ன மற்ற பிள்ளைங்களை பார்த்துக்கிற போல பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஜோசியம் மந்திரவாதம் இதை பார்த்துட்டு எங்க அம்மா சொல்றாங்க, ஜோசியம் பார்க்க போனாங்க. என்னதான் என்னுடைய சாட்சியத்தை ஏசப்பா சொல்றாரு. நான் 5வது ஆண் குழந்தை. 8 பேர் இருக்காங்க என்னோட குடும்பத்துல. 5வதாக பிறந்த ஆண் குழந்தை. வயிற்று கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது புள்ளத்தாச்சா இருக்கிறாங்க, நிறை மாத புள்ளத்தாச்சு, கர்ப்பிணி. அப்ப அம்மா ஜோசியம் பார்க்க போறாங்க. ஜோசியம் பார்க்க பார்த்துட்டா ஜோசியக்காரன் சொல்றான், இந்த புள்ள பெண்ணா பிறந்துச்சுன்னா நீ கோடீஸ்வரி, ஆணா பிறந்துச்சுன்னா உன்னை ஆண்டி ஆக்கிறோம். அப்போ வேண்டிக்க. அதுக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமா இருந்த என்னுடைய அம்மாவை இந்த ஜோசியக்காரன் கிறுக்கு போல மாத்தி விட்டான். அன்னில இருந்து இந்த ஜோசியக்காரன் வந்தாலே கெட்டி வச்சு அடிப்பேன் நானும். சாமியார் ஆவத்துக்கு முன்னாடி, இப்ப இல்லைன்னா சாமியார் ஆவத்துக்கு முன்னாடி ஜோசியக்காரனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னுடைய லைஃப் அப்படி மாத்தி விட்டாங்க இந்த ஜோல்சியம். சொன்னதான் என் அம்மா, ஐயோ அப்ப ஆனா பிறந்துச்சுன்னா அப்ப நம்ம பிச்சை எடுக்க வேண்டி வரும் அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிச்சிச்சு. நானும் பூமியை முத்தம் கொடுக்கணும். அது எப்போ டெலிவரி வரும்போது முத்தம் கொடுக்க முடியும். அப்ப டெலிவரி ஆகும்போது பிரசவம் எல்லாம் சுக பிரசவம் தான், நார்மல் டெலிவரி. பூமி முத்தம் கொடுக்கமோ என்னுடைய அம்மா சாடி அப்படி பாக்குறாங்க, இது என்ன குழந்தை ஆனா பெண்ணா? ஏன்னா ஜோசியம் சொல்லியிருக்கு,
இது பெண்ணானா நீ கோடீஸ்வரி, ஆனானால் ஆண்டி பூஜ்ஜியம் பிச்சைக்காரனா மாறிடுவ, உன் குடும்பம் சீரழிந்து போகும் என்று சொன்னதுன்னா வேற ஒண்ணு பார்க்கமா. அது பயங்கர பிரசவ வேதனை, உங்களுக்கு அறியும், நல்லா வேதனைக்கும், நல்ல வலி இருக்கு. பிரசவ வேதனை தான் உலகத்துல ஏதோ பெரிய வலி. அந்த வலியை இது பார்க்கல, துள்ளி பாக்குது. இது ஆனா பெண்ணா? பார்த்த உடனே ஆனா போனதான் ஐயோ போச்சு, மனசு போச்சு. அப்ப இனிமேல் நம்ம பிச்சை எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க. அது என்ன பார்க்க மாட்டாங்க. முளைப்பால் தாய்ப்பால் எனக்கு கொடுக்கல. அன்னைக்கு அவன் சொன்னதும் நடந்ததும் சரியா போயிடுச்சு. நான் பிறந்த அன்னைக்கு எங்க அப்பா மரம் வெட்ட போனார். இப்ப 96 வயசு, இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. செஞ்சுரி அடிப்பான் என்டாப்பேன். செஞ்சுரி அடிப்பாரு, பாத்துக்குவாரு. ஏசப்பா நல்லா பாத்துக்குவாரு. அப்ப 96 வயசு, செஞ்சுரி அடிச்சுட்டா மறிப்பான். அப்போ என் அம்மா மற்ற ஜாதியில் இருக்கிறவங்க, லோ காஸ்ட்ல இருக்கிறவங்க என்னுடைய நெல்லு நட போவாங்க, நாத்து நட போவாங்க. அப்ப எஸ்சி மக்கள் எல்லாம் போவாங்க. என்னுடைய அம்மா எனக்கு பால் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சாரியில எடுத்து புளிய மரத்துல கட்டி வச்சுட்டு, அன்னைக்கு மரம் வெட்ட போனதுனால கடப்பாறை காலில் குத்தி இப்படி வந்துச்சு. 1973 73 கடப்பாறை குத்துனதும், அப்ப அம்பாசடர் டிக்கில இந்த கடப்பாறையோட எடுத்து டிக்கில எடுத்துட்டு பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. அப்ப ஒரு வருஷம் என்னுடைய அம்மா எங்க அப்பா கூட இருக்கிறாங்க. ஒரு வருஷம் என்ன அந்த சாரியில புடவையில கட்டி ஊஞ்சலாக விட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல காலம். இந்த குழந்தைகளை கொடுறதுக்கு ஈஸியான வழி இருக்கு, சொல்லி தரட்டா? போய் ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன ஃபாலோ பண்ண? ஐயோ இது இந்த குழந்தை எனக்கு பிடிக்கல, அதனால இதை கொண்டுலாம். ஒரு நெல்லு போதும், ஒரே ஒரு நெல்லு அதை இங்கே நிமிட்டி வாயில வச்சா போதும். சாப்பிடும் போது செத்து போயிடும். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், கழுத்தை பிடிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த குழந்தை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த இதத்தை வச்சோம்னா அது செத்து போயிடும். அது போல செய்யல. அதான் என் அம்மா நல்ல அம்மா. பாசிட்டிவா ஏதாவது தப்பிச்சா தப்பிக்குது, பொழைச்சா பொழைக்குது, போனா போது, வந்தா வருது அப்படின்ட்டு அட்லீஸ்ட் கொல்லாம போச்சுல்ல. எங்க அப்பாவை பார்க்க போயிடுச்சு. ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. இப்பவும் எங்க அப்பாவுடைய காலு மடங்காது. இப்படிதான் நடப்பாரு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இரண்டு கரங்களை உயர்த்திக்கொண்டு Hallelujah. 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 நான் எங்க போனாலும் அங்க ரொம்ப நாள் நிக்க மாட்டேன். எவ்வளவு தூரம் வயர் இருக்குதோ அவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு இருப்பேன். அதான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும். அப்ப நடந்து வரும்போதே ஏசப்பா யாரோ தலைக்கு பிடிக்க சொல்றாரோ தலைக்கு பிடிப்பேன். ஆசீர்வாதம், நீ பாக்கியம் உள்ளது. அப்ப பயப்படாதீங்க, நல்லது கிருபை. நல்ல உற்சாகத்தோடு பங்கெடுக்கணும். கரங்களையும் உங்களுடைய மனசையும் நல்லா உற்சாகத்தோடு வச்சுக்கணும். அதுல லூயா பரியம் வந்துருப்பாங்க. ஒரு வாக்கு தான், ஒரே ஒரு வார்த்தை தான். அது சொல்லும் போது நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இரண்டு கரங்களை உயர்த்திக்கொண்டு Hallelujah. 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 இப்ப நீங்க கையடிக்க போறீங்க, கைத்தட்ட போறீங்க. 3 வியாதி உங்களை விட்டு போயிடும். 1 சுகரு, 2 பிரஷரு, 3 கொலஸ்ட்ரால். நல்லா அணைக்கிட்டு ஆட்டிட்டு கையடி. நல்லா இந்த சங்கீதம் 42 சொல்றது போல அடிக்கணும். அடி. சுகர் போயிடும், போவோம். கொலஸ்ட்ரால் போவோம். நல்லா அடி. கொலஸ்ட்ரால் அடி. போவோம். கொலஸ்ட்ரால் போயிடும். இது பத்தாது. அடி. குட்டப்பி அடிக்கு. பத்தாது. கொலஸ்ட்ரால் போயிடும், பிரஷர் போயிடும், சுகர் போயிடும். God bless you. God bless you. God bless you, many people. God bless you all. God bless you all. God bless you all. God bless you all. இதுக்கு முன்னாடி சங்கீதம் 47:1 சொல்லி அடிக்க சொன்னேன். கொஞ்சம் தான் அடிச்சீங்க. இப்போ உங்களுக்கு வியாதி விட்டு போயிடும்.
சுகர் விட்டு போயிரும், கொலஸ்ட்ரால் விட்டு போயிரும், அப்புறம் என்னன்னா பிரஷர் விட்டு போயிரும், நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே நிறுத்த சொன்னாலும் நிறுத்த மாட்டேங்குது அம்மச்சி. அதான் இந்த அப்பனை விட 100-105 வயசு வாழணும்னு ஆசை. நீ குட்ட கால் கொள்ளாட்டும். God bless you. அப்போ அதே போல ஏசப்பா மகிமைப்படுத்த நல்லா அடிக்கணும், நல்லா ஸ்துதிக்கணும், புகழ்த்தணும். அப்போ ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. போன பிற்பாடு மரம் வெட்ட போயவர் இல்ல இந்த காலில் தான் இவரை ஒட்டி இங்கே வந்துச்சு. இப்போ இப்படிதான் நடப்பார், மறக்க முடியாது. இப்போ ஒரு 10 வருஷமா கிடப்பு கிடக்குறாரு. ஆனா ஒரு வியாதி இல்லை, ப்ரெஷர்ல ஒரு வியாதி இல்லை. அப்போ என்னுடைய அம்மா, நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டு, குழந்தை பிறந்த உடனே இந்த வெந்நீர் வச்சு, சுடு தண்ணி வெந்நீர் வச்சு நல்லா குளிப்பாட்டுவீங்க, இந்த மூக்கெல்லாம் எடுத்து விடுவீங்க, காதெல்லாம் பிடிச்சி விடுவீங்க, கண்ணெல்லாம் இருந்து விடுவீங்க. இல்லைன்னா சவுத் கொரியன் மக்கள் போல இருக்கும். சவுத் கொரியன் ஆப்பிரிக்கால இருக்க சிம்பான்சிக்கு வரன் போல இங்கே இருக்கும், தெற்கே வடக்கே இங்கே இருக்கும். அதனால நல்ல வழியா குளிப்பாட்டி முடிச்சு மூக்கெல்லாம் பிடிச்சி வச்சா பார்க்க ஒரு லட்சணமா இருக்கும். இல்லைன்னா நேரா போற மூக்கு மேற்க பார்த்துட்டு இருக்கும், சில மூக்கு கிழக்க பார்த்துட்டு இருக்கும், சில மூக்கு மோல்ல பார்த்துட்டு இருக்கும், சில ஆட்கள்லாம் இந்த மூக்கு பெருசா இருக்கும், அது மோல்ல பார்த்துட்டு இருக்கும், மேல பார்த்துட்டு இருக்கும், அப்படி இருக்கும். ஆனா நம்ம அப்படி செய்யல. எனக்கு கழுத்து புருஷன் வேணும், வயிற்று புருஷன் வேண்டாம் எப்படி சொன்னவங்க என்னுடைய அம்மா. கழுத்து புருஷன் யாரு? பர்த்தாவு, கணவன். வயிற்று புருஷன் யாரு? தேபெல்லா ஃபாதர். வயிற்று புருஷன் வேண்டாம், கழுத்து புருஷன் எனக்கு வேணும் எப்படி அப்படி சொல்லிட்டு பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரியில எங்க அப்பா கூட 1 வருஷம் போனாங்க. அப்ப என்னுடைய சேரில அந்த நூல் சேரில வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ என்னுடைய பாடி மேல தேளு, பாம்பு, நல்ல பாம்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கிடக்கும். இது எங்க தாத்தா தான் சொன்னாரு, என் அம்மா என்கிட்ட சொல்ல. நான் டீக்கன் ஆன பிற்பாடு தான் என்னுடைய அம்மா அந்த உண்மையை சொன்னாங்க. அது வரைக்கும் சொல்லல, ஏன்னா எனக்கு கோபம் வரும்ட்டு. ஆனா எனக்கு கோபம் வந்திருக்கு. சின்ன பிள்ளைலேருந்து என் அம்மா எனக்கு முளைப்பால் கொடுக்கல, தாய்ப்பால் கொடுக்கல. இப்பவும் அது நினைக்கும் போது சங்கடம் வரும், கவலை வரும், கண்ணீர் நிறையும். ஏன்னா எல்லா மத்த 7 பிள்ளைங்களுக்கும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு 5வது பிறந்த இவனுக்கு தாய்ப்பால் கொடுக்காம பயப்படுவாங்க. எனக்கு வடை சுட்டு எல்லா பிள்ளைக்கும் இந்த உரியில வைப்பாங்க. ஆனா எனக்கு நான் கொடுத்தா நான் வளருவேன், நான் வளர்ந்தா பிச்சை எடுக்கணும். அதே போல ஆப்போசிட் வீல பெரிய நாயகி சாமில், அதுல பெண் குழந்தை பிறந்துச்சு. அவங்க 7 லாரி 3 டிராக்டர், ஒரு மரம் மில்லு, ஒரு அம்பாசடர் காரு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே போல என் அம்மாக்கு பச்சை ஆசை எனக்கும் இவன் 5வது பிறகுது பெண்ணா பிறந்துடும், நானும் பெரிய ஆளாவேன், பணக்காரி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா பூந்தி ஆயிடுச்சு. ஆசை பூந்தி ஆயிடுச்சு. ஏசப்பா அதை நடத்தி தரல. கடைசியில எல்லாம் போச்சு. எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக மத்தியாஸ் பிள்ளை எங்க தாத்தா என் லேண்ட் எல்லாம் விற்று இந்த காலை வெட்டணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். இல்ல வெட்டக்கூடாது, அப்படியே இருக்கட்டும், இல்ல இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொன்ன டாக்டர்ஸ். எப்படி ஆனாலும் நான் நிலத்தெல்லாம் விற்று தரேன், என்னுடைய மகன் காலு வேணும்னு சொல்லி நிலம். அப்பெல்லாம் எங்களுக்கு பசு மாடு 100 மாடு இருந்துச்சு. 100 மாடு பால் கறக்கிற பசு மாடு. ஒரு வழியே பண்ணெல்லாம் இருக்கும். நான் எனக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் மாடு மேய்க்கிறது தான் என்னுடைய வேலை. ஆடு மாடு மேய்க்கிறது என்னுடைய வேலை. அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து, ஏன்னா எல்லா லேண்டும் போச்சு, லேண்டு வயல் எல்லாம் போச்சு. அப்பாவை காப்பாத்துறதுக்காக என்னை பார்த்தாலே எங்க அம்மாவுக்கு பயம், ஏன்னா இவன் வளர்ந்தா இன்னும் பிச்சை எடுக்குன்ற அவசரம் வரும். அதனால இவனை வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல என்னுடைய லேண்ட்ல நெல்லு நட வருவாங்க. நாட்டு நட வருகின்ற அந்த லோ காஸ்ட் மற்ற ஜாதியில் உள்ள தாய்மார்கள், அந்த நேரத்துல ஜென்மம் கொடுத்த பிரசவிச்ச அந்த தாய்மார்கள் எனக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க. பலவேந்திர சூசைப்பில்ல ஒரு அம்மாவுடைய பால் குடிச்சவல்ல, ஒருபாடு அம்மையோட பால் குடிச்சவன். அதனால வியாதி இல்ல. அங்க இங்க நிறைய வெட்டு காயங்கள் இருக்கும், ஆனா வியாதி இல்ல, எனக்கு வியாதி இல்ல. அப்ப ஏசப்பா என்னையும் பார்த்துக்கிட்டாரு, என்னுடைய அம்மாவையும் பார்த்துக்கிட்டாரு, என்னுடைய அப்பாவையும் பார்த்துட்டாரு. எனக்கு அடுத்து 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தையில் ஒரு குழந்தை என்ன போல இன்னொரு ஃபாதர். இயேசு சபையில் இயேசு சபையில் திண்டுக்கல் சென்ட் மேரி ஸ்கூல்ல கெச்சமா இருக்கிறாரு என்னுடைய சொந்த தம்பி.
தரசுநாதன். அவன் ஏசப்பா பேரை வச்சிருக்கான். நான் வந்துட்டு ஏசப்பருடைய சிஷ்யன் பேரு அந்தரியோஸ். மலையாளத்துல அந்தரியோஸ், தமிழ்ல பெலவேந்திரர். அதான் என்னுடைய பேரு. ரியல் பேப்டிசம் பேரு பெலவேந்திரர் ராயர். ஆனா ராயர் பிள்ளை எல்லாம் நான் தூக்கி போட்டேன். இப்ப அறியப்பட்டது எல்லாருக்கும் தெரியுற பேரு பெல்லாச்சன். ஃபாதர் பெல்லா இல்லையும் பெல்லாச்சன். கேரளத்துல அறியப்படுது பெல்லாச்சன். இவட ஃபாதர் பெல்லா அறியப்படுது. அப்போ இது போல எங்க அம்மா செஞ்சாலும் ஏசப்பா என்னையும் விடல, என்னுடைய அம்மாவையும் விடல, என்னுடைய அப்பாவையும் விடல, எல்லாரையும் காப்பாற்றி எனக்கு பிற்பாடு வந்த 3 குழந்தைகள் ஒரு குழந்தையை இயேசுவுக்கு வேண்டி, சபைக்கு வேண்டி, மக்களுக்கு வேண்டி எடுத்து உபயோகிச்சுட்டு இருக்காரு ஏசப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் ஒரு குழந்தை என்றால் உரியில, இந்த உரி என்று சொல்ல வந்தல்ல, அதனாலதான் இந்த என்னுடைய சாட்சியத்தை சொல்றேன். ஒரு குழந்தை என்றால் உரியில சோறு. நிறைய பேர் இருந்தாங்கன்னா நடு ரோட்டுல சோறு. ஏன் சொல்ல நடு ரோட்டுல சோறு? 4 பேர் இருந்தா நடு ரோட்டுல சோறு, ஒரு குழந்தை இருந்தா உரியில சோறு. ஏன் அப்படி சொல்றாங்க? 4 பேர் இருந்தா நிறைய கிடைக்கணும், ஆனா 4 பேருக்கு இருந்தா நடு ரோட்ல தான் சோறு கிடைக்கும். ஒருத்தவன் இருந்தா உரியில சோறு கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றாங்க? மூத்தவன் நினைவன் சிந்திப்பான், சரி என் தம்பி கொடுப்பான், என் தம்பி பாத்துக்குவான் அப்படின்னு அவன் நினைப்பான். 2வதா இருக்கிறது நினைக்கும், நம்மள்ட்ட தான் நம்ம தான் கொஞ்சம் பிச்சை எடுக்கிறோம்ல. 3வது அவன் டீச்சரா இருக்கான்ல, அவனும் டீச்சரு அவளும் டீச்சரு, அவங்க பாத்துக்கிட்டோமே அவன் சொல்லிட்டு அவனும் கொடுக்க மாட்டான். 3வதா இருக்கிற இதுவரை எத்தனை மாசம் தான் நம்ம பாத்துக்கிறது? நம்ம டீச்சர்னா நம்ம வருஷம் போல நம்மளா பாக்கணும். நம்ம ஓகே, நம்ம படிச்சோம், டீச்சர் ஆயிட்டோம், நானும் டீச்சரு நீ டீச்சரு. ஏங்க தலையணை மந்திரம், தலையாணி மந்திரம், தலையணை மந்திரம் பொண்டாட்டி சொல்லுவா. ஏங்க நம்ம டீச்சர் வந்து நம்ம போடணுமே என்னங்க? அவங்களையும் அம்மா பெற்றிருக்காங்களா, அவங்களையும் அம்மா தானே பிரசவிச்சது, அவங்களும் கொடுக்கட்டும், நம்ம மாசம் பார்க்கலாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தி விட்டுறோம். இந்த டீச்சரு படிச்ச முட்டாள்னு பேரு. படிச்ச முட்டாள் மதித்து நடப்பதற்கு பதிலாக மிதித்து நடக்கின்ற படிச்ச முட்டாள் டீச்சரு. ஒண்ணு கீ கொடுத்துரும். அவன் படிச்சு இவ சொல்றது நல்லதுதான் சொல்றா, அப்ப போய் சொல்லுவான், நீங்க பாத்துங்க, ஒரு மாசம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பான். லாஸ்டா இருக்கிறது அவனுக்கு நடக்க முடியாது, அசுகம் வியாதி. அவன் சொல்லுவான் அவங்க பாத்துக்கிறாங்க. அப்ப 4 பேரும் அவன் பாத்துக்குவான், இவன் பாத்துக்குவான், அவ பாத்துக்குவான்னு சொல்லிட்டு யாரும் பாத்துக்க மாட்டாங்க. இது பட்டினியா கிடக்கும் அப்பாவும் அம்மாவும். அதான் 4 பேரு உண்டு என்று சொன்னால் நடு ரோட்ல சோறு பிச்சை எடுக்க வேண்டி வரும். ஒரு ஆள் உண்டையில் உரியில சோறு அவன் எடுத்து வச்சுட்டு போயிடுவான். போய் நம்மளாம் எடுத்து சாப்பிடணும். அன்பு இல்ல, கருதல் இல்ல. இப்பெல்லாம் அப்படிதான். போன வாரம் தவச காலத்துக்காக வீடு மந்திரிக்க போனோம். எப்போதும் மாசம் எப்படியாவது நான் ஒவ்வொரு வீட்டையும் மந்திரிக்க போயிடுவேன், ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு போவேன். இப்ப தவச காலத்தினுடைய சிறப்பு பிரார்த்தனை, சிறப்பு ஜபம் சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் மந்திரிக்க போனேன். அப்போ அம்மா பாவம் இப்ப செத்துட்டாங்க, சலஜா செத்துட்டாங்க. போன மாசம் தான் செத்தாங்க அம்மா. அவங்க உயிரா இருக்கும்போது என்கிட்ட சொல்றது, ஃபாதர் என் புள்ள வேலை பார்க்கறா, ஆனா எடுத்து வச்சுட்டு போயிடுறான், காப்பி லஞ்சு எல்லாம், காலையில லஞ்சு எல்லாம் ரெடி எடுத்து வச்சுட்டு கட்டில வச்சுட்டு போயிடும். தின்னு தென்னாடி வேணா போன்னு போயிடும். எல்லாம் இருக்கு ஃபாதர். வந்துட்டு அம்மா சாப்பிட்டியம்மா அப்படின்னு கேட்காது. அவ பிள்ளைய வந்து கேட்பான், அவ பிள்ளைய கேட்பான். ஆனா அவளுக்கு நான் அம்மா, என்ன கேட்க மாட்டான், அவங்க பிள்ளைய கேட்பான். வந்துட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுவான். அது நான் ஒரு நாள் மந்திரிக்க போயிட்டு நன்மை கொடுக்க போனேன். நன்மை கொடுக்கும்போது அது பிடிச்சி அழுகுறாங்க. இப்படிதான் ஃபாதர். அப்புறம் நான் இருந்து அவங்ககிட்ட பேசிட்டு நானே எடுத்து விளம்பி கொடுத்து சாப்பிட வச்சு பின்ன போனேன். இதுதான் இப்ப உள்ள கிட்கீடு, இப்ப உள்ள நிலைமை தான். நல்லா பாத்துங்க. இளைய தலைமுறையினே, மாணவி செல்வங்களே, அம்மாவையும் அப்பாவையும் மிதித்து நடப்பதற்கு அல்ல, மதித்து நடக்க வேண்டும். மதித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தினுடைய இறை வார்த்தையை கேட்டாலே போதும், வாசிச்சாலே போதும். நான் அப்படிதான் வாசிச்சுதான் இந்த நிலைக்கு வந்தேன். நான் நினைச்சு பார்க்கல இப்படிலாம் நான் தியானம் கொடுப்பேனா என்னன்னு நினைச்சு பார்க்கல. நான் பயங்கர மண்டுன்னு சொல்லுவோம்ல, மண்டு மன்னார் சாமி, அந்த சாமி தான் ஈசாமி. இப்படிலாம் தியானம் கொடுப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு ஏசப்பா அவளுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதனால எனக்கு எப்போ ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா. அப்போ நீங்க
அப்பாவையும் அம்மாவையும் மிதித்து நடப்பதற்கு அல்ல, மதித்து நடப்பதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். Praise the Lord. Hallelujah. 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 47:1. God bless you, God bless you, God bless you, many people, God bless you, God bless you all. 4வது வசனம் 4. அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். ஏசப்பா தெய்வம், ஏசப்பா தெய்வம். எப்படி நல்ல அப்பாவோட இப்ப அம்மாவா ஒரு படி மேல வச்சிருக்காரு. அப்பா விட அம்மாவை. அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். அது என்ன செல்வம்? என்ன செல்வம் சொல்லுங்க. 3 செல்வம் இருக்குது. அப்பாவை மதிச்சா பாவ சிந்தனை பண்ண வேண்டாம். உன் பாவத்துக்கு உன் பாவத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்தது அம்மாவை மேன்மைப்படுத்தினா என்ன கிடைக்கும்? ஒரு செல்வம் கிடைக்கணும். எத்தனை செல்வம் இருக்குது தெரியாது, நானே சொல்லிடுறேன். அது சமயம் ஆகும், நமக்கு சமயம் தான் வேஸ்ட் ஆகும். அடுத்தது பாட்டுக்கு ரெடியா இருக்கணும். இறைவனை புகழ்ந்து ஆராதிக்கான உள்ள அவசரம் வந்துட்டே இருக்குது. ஏசப்பா துதிச்சு கொண்டே இருக்கணும், புகழ்த்து கொண்டே இருக்கணும், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அன்னரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்பதற்கு ஒப்பாவர். 3 செல்வம் இருக்கிறது. சபை உரையாளர், எல்லாம் இறை வார்த்தை வழிதான் சொல்லுவேன். சபை உரையாளர் 5வது அதிகாரம். சபை உரையாளர் 5வது அதிகாரம் 19. கடவுள் ஒருவருக்கு பெரும் செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாராக. அப்ப 3 செல்வம் இருக்குது. அப்பாவை மதிச்சா என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு கடவுள் கொடுப்பாரு. நீ பாவ சஞ்சனை கூட செய்ய வேண்டாம், மதிச்சாலே போதும். நீ புண்ணியத்துல நீ வாழ்வ, நீ நெடுடி வாழ்வ அப்படின்னு சொல்லுது இறை வசனம். ஆனா அம்மாவை மேன்மைப்படுத்தினா 3 செல்வம் கிடைக்கும். நான் சொல்லு 1. மீண்டும் வாசிங்க. சபை 5. கடவுள் 5:19. கடவுள் ஒருவருக்கும் பெரும் செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து நல்வாழ்வும் அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அவர் துய்த்து உணரவும் அதை அனுபவிக்கும் உள்ள ஆயுஷ்காலம். அப்ப 3 செல்வம் கிடைக்கும். அம்மாவை என்ன பண்ணா? அம்மாவை மேன்மைப்படுத்தினால் 3 செல்வம் கிடைக்கும். நீ நல்லா இருப்ப. அம்மா என்னுடைய அம்மா சாபம் விடுறாங்க ஃபாதர் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க, பஞ்சாயத்து வைப்பாங்க. அவங்க சாபம் விடாம நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அம்மா விட்ட சாபம் வாங்கவே கூடாது. ஏன்னா கர்ப்ப பாத்திரம் அது போல அம்மா சபிக்கவும் கூடாது மக்களை. நீ சபித்து சாபம் கொடுத்தினா நீ உன்னுடைய கர்ப்ப பாத்திரத்தை நீ சபிக்கிறன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அம்மாவும் சொந்த பிள்ளைய சபிக்க கூடாது. சபிச்சுனா நீ உன்னுடைய கர்ப்ப பாத்திரம் நீ சபிக்கின்றாய் என்ற அர்த்தம். அது எந்த தப்பு பண்ணாங்க பரவாயில்ல, ஆனா அந்த தப்பெல்லாம் ஏற்றெடுத்து உள்வாங்கி ஏசப்பாவை என்னுடைய மகன் இப்படி எனக்கு தொந்தரவு கொடுக்கிறான், கஷ்டப்படுத்துகிறான், பாவம் செய்கிறான், இவனை நான் என்னுடைய கர்ப்பபத்திரத்தில் வச்சதே தப்பு, நான் உருவாக்கியதே தப்பு என்று நினைப்பதற்கு பதிலாக அவனுக்காக அகஸ்டினுக்கு எப்படி அவங்க அம்மா மோனிகா வேண்டிக்கிட்டாங்க, அதே போல வேண்டிக்கணும், மன்றாடணும், ஜெபிக்கணும். நீ நல்லா இருப்ப, உன் கர்ப்ப பாத்திரம் பாக்கியம் உள்ளது, மகத்துவம் உள்ளது. எப்போதும் ஏது அம்மையானாலும் சரி, ஏது சகோதரி ஆயாலும் பரவாயில்லை, ஏது பெண்ணாயாலும் நீ உன்னுடைய சொந்தங்களையோ பெந்தங்களையோ புருஷனையோ மக்களையோ சபிக்கவே கூடாது. சபிச்சுனா உன்னுடைய கர்ப்ப பாத்திரத்தை நீ சபிக்கின்றாய் என்று அர்த்தம். சபிக்கூட. அப்போ 3 செல்வம் கிடைக்குது. எப்போ அம்மாவை மேன்மைப்படுத்தினா 3 செல்வம் கிடைக்குது. அப்போ நீங்க இந்த செல்வத்திற்கு உரியவனாக நான் இருக்கின்றேனா என்று பார்க்கணும். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 47:1, 47:1, 47:1, 47. பத்தாது இது பத்தாது.
God bless you, God bless you, God bless you, many people, God bless you all, God bless you all. அடுத்தது 5வது வசனம். தந்தையரை மதிப்போருக்கு தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். நீ அப்பாவை மதிக்காம நீ எந்த கோயிலுக்கு போனாலும் நீ உருப்பிட மாட்டான். நான் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தேன், நான் வெட்டுக்காடு போயிட்டு வந்தேன், ஹோலி லேண்ட் டூர் போறேன், நான் எருசலேம் எல்லாம் போயிட்டு வந்தேன், நான் ஏசப்பா பிறந்த ஊர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமையா பேச வேண்டாம். நல்லா இருக்க மாட்டேன். அது நீ எங்கேயும் போக வேண்டாம், ஹோலி லேண்ட் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். ஆனா வீட்டுல இருக்கிற உன்னோட சொந்த அப்பாவை மதிச்சு நடந்தனா உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்படி உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாம் எந்திரிங்க. சங்கீதம் 47 தெய்வத்தை மகத்துவப்படுத்திக் கொண்டு உன்னுடைய சொந்த அப்பா வேற அப்பா இருக்காங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்பாவை நினைச்சு பாருங்க. அப்பா நினைச்சு பாருங்க. அடுத்தது உங்களுடைய அம்மாவை நினைச்சு பாருங்க. உங்களுடைய சகோதரிகளை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்து கைகளை உயர்த்தி கொண்டு ரெண்டு இருக்குது. நல்லா சூப்பரா கரங்களை உயர்த்தி ஏசப்பாவேன்னு கூப்பிடுங்க. இது பத்தாது. ஏசப்பாவே உன்னுடைய இடது கரத்தில் உள்ள அந்த வலியை நினைத்து பார்த்து கூப்பிட. ஏசப்பாவே எனக்கு குணமளிக்கணுமே. உன்னுடைய தலைவேதனை சமர்ப்பிச்சு கொண்டு ஒப்படைத்துக் கொண்டு ஏசப்பாவே எனக்கு ஆரோக்கியம் நல்கணுமே. என்னுடைய தலைவேதனை மாற்றி தரணுமே. உன்னுடைய கர்ப்பபாத்தில் இருக்கின்ற அந்த கட்டிகளை நினைத்து பார்த்து ஏசப்பாவே பாவியான அந்த பெண்ணை நீ தொட்ட, இன்னைக்கு என்ன தொடணும் ஏசப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு 2 கரைகளை உயர்த்தி கொண்டு நல்லா கூப்பிடு. எப்படி பாசமா உன்னுடைய மாமா, எப்படி உன்னுடைய புருஷனை கூப்பிடுற மாமா அப்படி கூப்பிடுற, உங்க அப்பா டாடி எப்படி கூப்பிடுற, அந்த இஷ்டத்தை விட கூடுதல் இஷ்டம் நல்ல மனசோட சிரிச்ச முகத்தோட ஏசப்பாவே அந்த கனிவு நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த அந்த சந்தோஷத்தோடு சேர்ந்து பாடுவோம். ஏசப்பாவை மகிமைப்படுத்துவோம், புகழ்த்துவோம்.